ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் ஆதித்த சரித்திரத்துல இளவரசர் ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவன் கிட்ட தனக்கும் நந்தினிக்கும் நடுவுல கடந்த காலத்துல என்னென்னலாம் நடந்துச்சு, அது தன்னுடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு பாதிச்சுது, எதுக்காக கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறேன்னு சொல்லி எல்லா கதையையும் வந்தியத்தேவன் கிட்ட எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வழக்கம் போல அவளை நினைச்சு தன்னுடைய ராத்திரிகளை தூங்காம கழிக்கிறாரு ஆதித்த கரிகாலர். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அன்னைக்கு அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல கரிகாலரை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மயங்கி விழுந்தா இல்லையா, அதுக்கப்புறமா அவளை எங்கேயுமே வெளியில விடுறதுக்கு மந்தாகினி தேவிக்கு மனசே இல்லை. அதனால அடுத்த 2-3 நாட்களுக்கு எங்கேயும் அவளை வெளியில அனுப்பாம தன்னுடைய வீட்டிலேயே வச்சு பூட்டி இருந்தாங்க மந்தாகினி தேவி. இந்த சூழ்நிலையில பராந்தக தேவி அவளை மறுபடியும் பார்க்க மாட்டோமா, கரிகாலன் பண்ண தவறுக்கு நம்மளாவது அவகிட்ட மன்னிப்பு கேட்போமேன்னு சொல்லிட்டு அவளை கோவில் கிட்ட பல முறை தேடினாங்க. ஆனா அவதான் கோவிலுக்கே வராம வீட்டோட அடைஞ்சு கிடக்குறாளே, எப்படி அவளால கோவிலுக்கு வர முடியும்? அதனால பராந்தக தேவியே ஒரு முடிவுக்கு வந்து பேசாம அதே சதுர்வேதி மங்கலத்துக்கு போயிட்டு அவளை பார்த்துட்டு வந்துருவோம், மனசு விட்டு ஒரு 4 வார்த்தை அவகிட்ட பேசிட்டு வந்தோம்னா நம்மளாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி அவளை தேடி மறுபடியும் அந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு பராந்தக தேவி போறாங்க. ஆனா அப்படி தன்னை தேடி வந்தவங்களை மந்தாகினி தேவி மதிக்கவே இல்லை. மந்தாகினி தேவியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, பராந்தக தேவி ஆதித்த கரிகாலருடைய தாயின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம அவங்க ஆதித்த கரிகாலரையே ஒரு சாதாரண போர் வீரன் சொல்லிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற மந்தாகினி தேவிக்கு தன் வீடு தேடி வந்திருக்கிறவங்க சோழ தேசத்தோட மகாராணின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்? அதனால வந்தவங்களை முகம் கொடுத்து கூட வரவேற்கல மந்தாகினி தேவி. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பராந்தக தேவி பெருசாவே எடுத்துக்கல. அவங்களுக்கு தெரியும் மந்தாகினி தேவியுடைய கோபத்துல ஒரு வித நியாயமும் கலந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஒரு ஆண் துணையே இல்லாம ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்ற விஷயமும் பராந்தக தேவிக்கு நல்லாவே தெரியும். அதனால மந்தாகினி தேவியோட இந்த கோபத்தை எல்லாம் அவங்க பெருசாவே எடுத்துக்கல. அந்த குடிலுக்கு வெளியில யாரோ மாதிரி நின்றுட்டு இருந்த பராந்தக தேவி சிவகாமி கிட்ட மட்டும் அந்த பொண்ணு எப்படி இருக்கா, தர்மா எப்படி இருக்கான்ற விஷயத்த கேக்குறாங்க. அவளும் தயங்கி தயங்கி அவளுக்கு ஒன்னும் இல்ல, இப்ப நல்லாதான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாளே தவிர தர்மாவை அவங்க கண்ணிலேயே காட்டல. அப்போ அங்கிருந்த மந்தாகினி தேவி சிவகாமி மூலமா சில கேள்விகளை பராந்தக தேவி கிட்ட கேக்குறாங்க. அதாவது அந்த தாமரை பூவை கொண்டு வந்து கொடுத்தானே அந்த வாலிபன், அவன்தான் உங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு மந்தாகினி தேவி கேட்கும் போது பராந்தக தேவி ஆமான்னு சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொரு குரல் கேக்குது. அவன் ஒன்னும் இவங்களுடைய பையன் கிடையாதே, நான் தானே இவங்களுடைய பையன் சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கவும் திடுக்கிட்டு போய் யாருடா அது அப்படின்னு சொல்லி பராந்தக தேவி திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் நின்னுட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த பராந்தக தேவி எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இவன் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்குமே ஒன்னும் புரியல. அப்போ வந்தியத்தேவன், என்னுடைய பேரு பைரவன், நான் தான் இவங்களுடைய பையன், அவன் வந்தவன் என்னுடைய நெருங்கின நண்பன், அவனுக்கும் இவங்க அம்மா மாதிரி தான், அதனால அவனையும் இவங்க தன்னுடைய பையன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி வந்தியத்தேவன் கேக்குறான். வந்தியத்தேவன் சொன்ன இந்த அசர வைக்கிற பொய்யால வாய பிளந்துடுறாங்க பராந்தக தேவி. ஆனா அதே சமயத்துல இந்த பொய்ய ஆதரிக்கலாமா வேணாவா அப்படின்ற குழப்பமும் அவங்களுக்கு ஏற்படுது. வந்தியத்தேவனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி அவனுடைய காதுல இது என்ன புது குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது, சோழ தேசமே உங்களை தாயா மதிக்குது, என்ன நீங்க உங்க மகனா தத்தெடுத்துக்க மாட்டீங்களா? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு இந்த நாடகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனும் சொல்றான். இத யாருமே கவனிக்கல. மந்தாகினி தேவிக்கு ஒரே குழப்பம். மறுபடியும் சிவகாமி மூலமா, சரிப்பா நீ சொல்ற கதையெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிற நீ, ஏன் இப்ப உன்னுடைய நண்பன் வரலையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது அதுக்கு வந்தியத்தேவன், அவன் என்கிட்ட எல்லா கதையுமே சொன்னான். இங்க அவன் அடிபட்டு கிடக்கும் போது ஒரு வேழத்தை விட்டுட்டு போனானாமே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அது அவனுடைய வேழமோ இல்ல என்னுடைய வேழமோ கிடையாது. அது இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய வேழம். இத்தனை நாளா அந்த கடங்காரன் அந்த வேழம் எங்க போச்சுன்ற விஷயத்தையே எங்க கிட்ட சொல்லல. நேத்துதான் எனக்கு அந்த விவரம் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. அந்த வேழத்தை நான் கொண்டு போய் ஆதித்த கரிகாலர் கிட்ட சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய தலையையும் அவனுடைய தலையையும் சேர்த்து அவர் வாங்கிடுவாரு. அதனால தயவு செய்து அந்த வேழத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்லும் போது பராந்தக தேவிக்கு அவ்வளவு கோபத்தையும் தாண்டி அவன் சொல்ற எல்லா விஷயமும் சிரிப்பை வரவழைக்குது. இருந்தாலும் அந்த சிரிப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா நிக்கிறாங்க பராந்தக தேவி. ஆழ்வார்க்கடியார் நம்பியோ என்னதான் நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம வந்தியத்தேவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். மந்தாகினி தேவியும் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அவங்க எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு காட்டுல இருந்து நாட்டுக்குள்ள வரும்போது அவங்க கூடவே அழைச்சிட்டு வந்த அந்த வேழத்துக்கிட்ட வந்தியத்தேவனையும் மத்தவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி ஆசையா வந்தியத்தேவன் பார்க்க வந்த அந்த வேழத்தோடைய பேரு புகழ்வளவன். இது ஆதித்த கரிகாலருக்கு ரொம்பவே பிரியமான ஒரு யானை. அந்த யானையும் பராந்தக தேவியையும் வந்தியத்தேவனையும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருது. அதனால ரொம்ப சந்தோஷமா பிளிரிக்கிட்டே அங்க இருந்து எழுந்து நிக்குது, மரியாதை செலுத்துற விதமா. இத கவனிச்ச சிவகாமி உடனே இந்த யானைய உங்க கூடவே கூட்டிட்டு போங்க, எத்தனை நாளா இது எங்க கூடவே இருந்து எங்க உயிரை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்தியத்தேவன் கொஞ்சம் கோபமாவே சிவகாமிய பாக்குறான். ஏமா இத்தனை நாளா நீதான் இந்த யானைய பராமரிச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒன்னும் பராமரிக்கல, என்னுடைய தர்மா தான் இதை பாத்துக்கிட்டா, இருந்தாலும் தயவு செய்து இந்த யானைய உங்க கூடவே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்ப கடுமையா சொல்றான். உடனே வந்தியத்தேவனும் இந்த யானைய பராமரிச்சுட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா, ஒரு நன்றியாவது சொல்லிட்டு போயிடுறனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மந்தாகினி தேவி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் புகழ்வளவன் கிட்ட போயிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் வா போலான்னு சொல்லி எழுப்பும் போது, ஆனா அந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வரவே மாட்டேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருச்சு. வந்தியத்தேவனும் சரி, ஆழ்வார்க்கடியார் நம்பியும் சரி, பராந்தக தேவியுமே எவ்வளவு அந்த யானைய அந்த இடத்த விட்டு நகர்த்த முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த யானையும் ரொம்ப பிடிவாதமா அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்குதே தவிர ஒரு அசைவு கூட அந்த யானை கிட்ட இருந்து வரல. அதையும் மீறி வந்தியத்தேவன் கொஞ்சம் ஆக்ரோஷமா அந்த வேழத்துக்கிட்ட நெருங்க முயற்சி பண்ணும்போது அந்த யானை ஒரே ஒரு பிளிருதான் பிளிரு இருக்கும். பயந்து போய் ஆழ்வார்க்கடியார் நம்பியும் வந்தியத்தேவனும் அங்க இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எப்படிதான் இந்த யானைய அந்த இடத்த விட்டு நகர்த்த போறோம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அதனால வேற வழியே இல்லாம மந்தாகினி தேவி மறுபடியும் சிவகாமி கிட்ட ஏதோ சொல்றாங்க. அத கவனிச்ச வந்தியத்தேவன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த யானைய நீங்க கொண்டு வந்து சேர்த்தானே அவனையே இந்த யானையை கூட்டிட்டு போக சொல்றாங்க, இந்த யானையோடைய சுவாமியை இங்க அழைச்சிட்டு வர சொல்றாங்கன்னு சொல்லவும் வந்தியத்தேவனும் அந்த வேழமும் ஒருத்தருடைய ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறாங்க மாறி மாறி. ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கு வந்தியத்தேவன் யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்யறான்னு மட்டும் புரிஞ்சுது. ஆனா அது என்ன மாதிரியான சூழ்ச்சின்னு சொல்லிட்டு அவனுக்கு விளங்கவே இல்லை. அந்த வீரனும் மந்தாகினி தேவி கிட்ட, நாளைக்கே நான் அவரை கையோட அழைச்சிட்டு வரேன், இந்த யானையையும் கையோட அழைச்சிட்டு போறேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. அரண்மனைக்குள்ள வந்தியத்தேவன் வந்ததும் வராததுமா ஆதித்த கரிகாலர் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. பராந்தக தேவி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்தியத்தேவன் நேரடியா ஆதித்த கரிகாலருடைய அறைக்கு தான் போறான். அப்படி வந்தவன் கிட்ட, அவளை பாத்தியா, அவ என்ன சொன்னா, இன்னுமே என் மேல அவ கோவமா இருக்காளான்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலர் ரொம்ப விசாரிக்கிறாரு. அவருடைய முகத்துல தெரிஞ்ச அந்த சந்தோஷமும் ஏக்கமும் வந்தியத்தேவனையே கொஞ்சம் ஆச்சரியப்படுத்த வச்சது. அதுக்கு வந்தியத்தேவன், அவங்கள பாக்குற வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கல, அவங்க அத்தையும் சரி, கூடவே அவங்க அத்தை கூட ஒரு பிசாசு சுத்திட்டு இருக்கே அந்த பொண்ணும் சரி, அவங்கள பாக்குறதுக்கு என்ன அனுமதிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே கரிகாலருடைய முகமே வாடி போயிடுது. ஆனா நீங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு வந்திருக்கேன், சொல்ல போனா அந்த வாய்ப்பை உங்களுடைய யானை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு சொல்லவும் ஆதித்த கரிகாலருக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன வாய்ப்பு அதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, புகழ்வளவன் அந்த இடத்துல பண்ண திருவிளையாடல் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வந்தியத்தேவன் கரிகாலர் கிட்ட சொல்றான். இத கேட்ட உடனே கரிகாலருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா அதே சமயத்துல இல்ல என்னால அங்க வர முடியாது,
அவளை பாக்குறதுக்கான தைரியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொல்லவும், அடுத்து என்ன வார்த்தை பேசுறதுன்னே வந்தியத்தேவனுக்கு தெரியல. அவன் அப்படியே அதிர்ச்சியாயி போய் நிக்கும் போது, நல்லா இருக்குது உங்க நாடகம்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. வேற யாரும் கிடையாது, அந்த இடத்துக்கு பராந்தக தேவி தான் வராங்க. வந்தவங்க கரிகாலரை பார்த்து, உண்மையிலேயே வீரபாண்டியனை நீதான் கொன்னியா? ராஷ்டிரகூடர்களை இந்த நாட்டை விட்டே நீதான் விரட்டி அடிச்சியா, இல்ல வேற யாராவது பண்ண போய் அந்த புகழை நீ எடுத்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏளனமா கேட்கவும் ஆதித்த கரிகாலருடைய முகமே மாறிடுது. ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாத பராந்தக தேவி வந்தியத்தேவனை பார்த்து, அவன் பண்ண தப்ப அவனையே சரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதனால மறுநாள் ஆதித்த கரிகாலர் அந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு போறாரு. 1000 தான் கரிகாலர் மேல மந்தாகினி தேவிக்கு ஒரு கோபம் இருந்தாலும், அவரை பார்த்த அடுத்த நொடியே அந்த கோபம் எல்லாம் அவங்களுக்கு மறைஞ்சே போயிடுது. கரிகாலர் அந்த மகேந்திர தடாகத்துல இருந்த அந்த கொஞ்ச நாள் எல்லாத்தையும் தாண்டி கரிகாலரை தன்னுடைய சொந்த மகனாகவே பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க மந்தாகினி தேவி. இல்லற வாழ்க்கையில ஈடுபடாத அவங்களுக்கு ஆதித்த கரிகாலர் உண்மையிலேயே ஒரு மகனாக தான் இருந்தாரு. அதனாலயோ என்னவோ தெரியல, கரிகாலரை பார்த்த உடனே அவங்களுடைய கோபம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஆதித்த கரிகாலரும் அவங்களுடைய பாதத்துல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை எல்லாத்தையும் பராந்தக தேவியும் பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் உருவாகுது. இந்த பையன் எங்க போனாலும் யார பார்த்தாலும் அவங்கள தன் வசப்படுத்திக்கிறானே, இவங்கிட்ட அப்படி என்னதான் மாயம் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பராந்தக தேவி. அதே சமயத்துல ஆதித்த கரிகாலருடைய கண்கள் எங்க அவ இருப்பா, என்னுடைய நந்தினி எங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுது. ஆனா எவ்வளவு நேரம் தான் அப்படியே தேடிட்டு இருக்க முடியும்? அவர் வந்த கதை எதுக்கு? புகழ்வளவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தானே. அதனால புகழ்வளவனை கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் இருந்த இடத்துக்கு ஆதித்த கரிகாலர் போறாரு. ஆதித்த கரிகாலரை பார்த்த உடனே புகழ்வளவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல கரிகாலர் வா நம்ம இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எழுந்தவன் எழுந்த வேகத்திலேயே அப்படியே கீழே உட்காந்துடுறான். ஆதித்த கரிகாலரும் எவ்வளவோ கூட்டு பாக்குறாரு. ஆனா அந்த யானை அந்த இடத்த விட்டே எந்திரிக்கல. இது என்னடா கதையா போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த யானை எதுக்காக இப்படி எந்திரிக்க அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு மந்தாகினி தேவிக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதனால சிவகாமி கிட்ட மறுபடியும் ஏதோ சொல்றாங்க. சிவகாமி கரிகாலரை முறைச்சுக்கிட்டே உள்ள போறா. போனவ திரும்பி வரும்போது கூடவே நந்தினியும் வந்தா. ஆனா நந்தினியோடைய முகத்துல ஏதோ ஒரு சோகமும் இருந்துச்சு. கரிகாலர் அந்த இடத்துலதான் இருக்காருன்னு சொல்லி நந்தினிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கரிகாலரை நிமிர்ந்து கூட நந்தினி பார்க்கல. நந்தினியை பார்த்த கரிகாலர் மெய் சிலிர்த்து போய் உறைஞ்சு போய் நின்னுறாரு. இறைவனை தரிசிச்ச ஒரு சாதாரண பக்தனுடைய நிலைமையில இப்போ ஆதித்த கரிகாலரும் நின்னுட்டு இருந்தாரு. அவருடைய கண்கள் ரெண்டும் நந்தினியை தாண்டி வேறொரு திசை பக்கம் போகவே இல்லை. மந்தாகினி தேவிக்கும் பராந்தக தேவிக்கும் ஏதோ சில விஷயங்கள் புரிஞ்சுது. அதனால என்ன நினைச்சாங்களோ தெரியல, மந்தாகினி தேவி பராந்தக தேவிய அங்க இருந்து தனியா அழைச்சிட்டு போனாங்க. இவங்க 2 பேரையும் இந்த இடத்துல தனிமையில விட்டுட்டு அப்படி அழைச்சிட்டு போன மந்தாகினி தேவி பராந்தக தேவி கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பும் கேட்கிறாங்க. இந்த பக்கம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னவள் கூட கொஞ்ச நேரம் தனிமையில நேரம் கழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அவளை பார்த்தா என்னென்னமோ பேசணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருந்தாரு. ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பேசுறதுன்னு சொல்லி எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு. அவளோ கரிகாலரை நிமிர்ந்து கூட பார்க்காம தலை குனிஞ்ச மாதிரியே அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன நினைச்சாலோ தெரியல, நேரா புகழ்வளவன் கிட்ட போனவ அவனுடைய காதுல ஏதோ சொல்லி ஒரு முறை அவனை கட்டி அணைக்கவும் அடுத்த நொடி அந்த வேழம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடுச்சு. தன்னுடைய சுவாமி கூட அவர் எங்க போறாரோ அங்கேயே கிளம்புறதுக்கு அந்த யானையும் தயாராயிடுச்சு. ஆதித்த கரிகாலர் இது எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாரு. அவளுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு பவித்திரமானதா ஒரு தூய்மையான மனமா இருந்திருந்தா இத்தனை நாள் வளர்த்த எண்ணெய் விட்டுட்டு இவ கூட இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த யானை கூட ஆசைப்படும். அவளுடைய மனம் எந்த அளவுக்கு புனிதமானதுன்ற விஷயம் ஆதித்த கரிகாலருக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆதித்த கரிகாலரை நிமிர்ந்து கூட பார்க்காத நந்தினி அவர்கிட்ட நீங்க உங்க யானையை கூட்டிட்டு போகலான்னு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணும்போது
நந்தினின்னு சொல்லிட்டு அவளுடைய பெயரை ஆதித்த கரிகாலர் உச்சரிக்கிறாரு. அந்த பெயரை கேட்ட உடனே நந்தினி அப்படியே சிலையாய் நின்னுடுறா. காரணம், அந்த பேர் சொல்லி அவளுடைய அப்பா மட்டும்தான் இது நாள் வரைக்கும் அவளை கூப்பிட்டு இருந்தது. எப்படி இவருக்கு அந்த பேர் தெரியும்ன்ற விஷயம் நந்தினிக்கு புரியவே இல்லை. இது நாள் வரைக்கும் நேருக்கு நேரா நின்னு நந்தினி கிட்ட அவர் பேசினதே இல்லை. அப்படி இருக்கும்போது தன்னுடைய அப்பா சம்பந்தப்பட்ட அந்த ரகசியம் இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நந்தினி யோசிக்கும் போது அப்பதான் இவர் சுயநினைவு இல்லாத சமயத்துல இவர்கிட்ட தன்னுடைய கதைகள் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்திருந்திருக்கோமேன்ற விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் வந்த உடனே நிலை தடுமாறி போயிடுறா நந்தினி. அதே சமயத்துல கிடைச்ச அந்த தனிமையில பராந்தக தேவி மந்தாகினி தேவி கிட்ட, நீங்க எதுக்காக தர்மாவை தேவரடியாரா மாத்தணும்? அந்த பொண்ணுக்கு அழகு இல்லையா, பக்தி இல்லையா, ஒழுக்கம் இல்லையா, எல்லாமும் இருந்தோம் ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையில அவளை ஈடுபடுத்துறத விட்டுட்டு எதுக்காக அவளை தேவரடியாரா மாத்தணும்னு சொல்லி இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறீங்கன்னு சொல்லி பராந்தக தேவி கேக்குறாங்க. அதுக்கு மந்தாகினி தேவி சிவகாமி மூலமா சில விஷயங்களை பராந்தக தேவி கிட்ட சொல்றாங்க. இந்த விதிய ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்டதே தர்மாதான் அப்படின்ற விஷயத்த சொல்லவும் பராந்தக தேவிக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு உங்க பொண்ண பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. உங்க பொண்ண இதோ இன்னைக்கு அந்த யானையை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கானே, அவனுக்கே நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பராந்தக தேவி கேட்கும் போது மந்தாகினி தேவி அதிர்ந்து போறாங்க. சிவகாமியும் கூட அதிர்ந்து போறா. அவன் சில கதைகளை என்கிட்ட சொன்னான். அவனுடைய உயிரையே காப்பாத்தினது அவதான் சொல்லிட்டு சொல்லும் போது இந்த விஷயம் எதுவுமே தெரியாத மந்தாகினி தேவி சிவகாமிய பாக்குறாங்க. சிவகாமி அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தலகுனிஞ்சு போய் நிக்கிறான். அவன் எனக்கு மகன்தான், அதை யாராலையுமே மாத்த முடியாது. என்னுடைய மகனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்களேன்னு சொல்லிட்டு பராந்தக தேவி கேட்கும் போது அது மட்டும் சாத்தியமே படாத ஒரு விஷயம். அரச குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ இல்ல அரச குடும்பத்தை சார்ந்தவங்க கீழே வேலை செய்கிறவங்களுக்கோ என்னுடைய பொண்ணை நிச்சயமா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மந்தாகினி தேவி ஒரு கதையை சொல்றாங்க. அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா பராந்தக தேவிக்கு ஏன் இவங்க இவ்வளவு கடுமையா இருக்கிறாங்கன்ற விஷயம் ஒன்னா விளங்க ஆரம்பிக்குது. அந்த கதை என்ன, யாருக்குமே தெரியாம, ஏன் தர்மாவுக்குமே தெரியாம அவகிட்ட இருந்து மறைச்ச அந்த ரகசியம் என்ன? எதுக்காக மந்தாகினி தேவி அரச குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கும் என்னுடைய பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லணும்? ஆதித்த கரிகாலர் நந்தினி கிட்ட மனம் விட்டு பேசினாரா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.